ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான பருப்பு மல்லி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசையோடலாம் சாப்பிட சரியான டேஸ்ட்டில் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே ஒரு 4 வரமிளகா, ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ மல்லித்தலை நல்லா வதங்குற வரைக்கும் எல்லா பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா பொருளும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு மல்லி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.